லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா இந்தா தேடிட்டே இருந்தியே. ஓ அது அங்க இருக்கா? அது தெரியாம நான் ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். விடு ராதிகா. ஆமா, வைக்கிறது ஒரு பக்கம், தேடுறது ஒரு பக்கம். ஒழுங்கா ஒரு இடத்துல வைக்கிறது இல்ல. பத்திரமா வைக்கா. இத எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டு இருந்திருக்கேன். பரவாயில்ல அம்மா, உங்க கையில கிடைச்சது பாருங்க. இங்க பாரு சங்கரி, பேங்க் பத்திரம் நினைச்சு இன்னும் வேற எதுலயாவது கையெழுத்து போட்டு கொடுத்துறாத. இதெல்லாம் பத்திரமா வச்சுக்க வேண்டாமா? என்னங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போறப்போ மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. என்ன, நான் மார்க்கெட்டுக்கு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ரஞ்சிதா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரி. அப்பா நில்லுங்க ஒரு நிமிஷம். என்னம்மா? அக்கா அத குடு. மா, டைம் ஆயிடுச்சுமா, என்னன்னு சொல்லுமா. இருங்கப்பா இருங்க. இது அக்காக்கு பேங்க்ல இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல, ரஜினி பார்த்திபன் டிவோர்ஸ் நோட்டீஸ். என்னம்மா சொல்ற? அப்பா ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்தடா. என்னக்கா, பார்த்திபன் கையெழுத்து போட்டிருக்கான், ரஜினி கையெழுத்து இல்ல. இது எப்படி நடந்துச்சு? இது அந்த அனிதா போட்ட பிளான். அதுல மாட்டிக்கிட்டு அவன் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கான். அனிதா ரஜினிக்கு எதிரா இருந்தப்போ ரெடி பண்ண பேப்பர் இது. அன்னைக்கு ரஜினி கையெழுத்து போடாம எல்லாரையும் ஏமாத்தி கல்யாணத்தையும் நிறுத்திட்டான். ஆனா இப்போ நம்ம கையில கிடைச்சிருக்கு. அக்கா, இந்த பழைய பேப்பர் வச்சு நம்ம என்னக்கா பண்ண போறோம்? இந்த பழைய பேப்பரை தான் நம்ம புது ஆயுதமா யூஸ் பண்ண போறோம். மா, அது எப்படிமா? இந்த வீட்டை விற்க கையெழுத்து வாங்குறதுக்கே அந்த பாடுபட்டோம், அதே மாதிரி இதுலயும் பண்ண முடியுமா? அப்பா, அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அதனாலதான் அவன் வெளிநாடு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் போக மாட்டான்னு ரஜினியே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. அவன் போவான்னு எனக்கு தோணலக்கா. அவன் போக மாட்டேன்னு சொன்னா அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நாம அவனை போக வைப்போம். அதுவும் ரஜினிய மொத்தமா தலை முழுகிட்டு போக வைப்போம். அது எப்படி ராதிகா முடியும்? அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்குல்ல சின்ன கீரல், நம்ம அதை பெருசாக்கி விட்டா மட்டும் போதும். மத்ததெல்லாம் தன்னாலேயே நடக்கும். ஏமா, நீ ஒருவேளை அதுக்கு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் விட மாட்டேன். 2 பேரும் வசமா என்கிட்ட சிக்கியிருக்காங்க. என்ன சகல, பேப்பர் படிக்கிறீங்களா? ஆமா சகல. என்ன வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமா, ஒரு முக்கியமான வேலையா போறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. பாஸ், அண்ணே வா பார்த்திவா. என்ன வெளியே கிளம்பிட்டீங்க போல? ஆமா, நீங்க கிளம்பிட்ட. ஆமா, கையில என்ன கவரு? இதுவா? இது என்னன்னு நீங்களே பாருங்க. புடிங்க. அது அந்த விசா. என்னது விசாவா? என்ன விசா? பாஸ், அவர் ஏதாவது சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருப்பாரு. நீங்க இது என்னன்னு கண்டுபிடிங்க. இது ஏதோ நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்ட அரிய சக்தியா இருக்குது. நீயே சொல்லிட்டு பாத்திப்பா. அது ஓபன் பண்ணிட்டா போட்டோ. ஆமா, ஏதோ ஸ்கூல் குரூப் போட்டோ மாதிரி இருக்கு. உன்னோடத பாத்திப்பா? பாஸ், நான் இல்ல, வேற ஒருத்தங்க. ரஜினி தானே? சூப்பர்ண்ண. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் போட்டோ பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்கல, உன் முகத்துல இருக்கிற சிரிப்பையும் சந்தோஷத்தையும் வச்சு கண்டுபிடிச்சேன். ஆமா, என்ன திடீர்னு போட்டோல எடுத்துட்டு வந்திருக்க?
ரஜினிக்கு லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன ஆசைய எனக்கு நிறைவேற்றணும்னு தோணுச்சு. அதான் அக்கா கிட்ட கேட்டேன். அவ ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கா. அதுல ஃபர்ஸ்ட் ரஜினி மிஸ் பண்ண அவ ஸ்கூல் போட்டோ. அது சரி, இதை நீ எங்கிருந்து கண்டுபிடிச்ச? அது ரஜினி படிச்ச கான்வென்ட் ஸ்கூலுக்கு போய் அந்த சிஸ்டர் கிட்ட போய் கெஞ்சின, கதர்ன, குமுர்ன. உடனே கொடுத்துட்டாங்களா? இல்ல பாஸ், கொடுக்கவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி இது கிடைச்சது? தட்ஸ் வெரி சிம்பிள், யூ நோ. சுட்டுட்டேன். அட பாவி. உன் லவ் எங்கேயோ உச்ச கடத்து கொண்டு போற. சரி, சந்தோஷமா போய் ரஜினிட்டு கொடு. என்ஜாய். வரண்ணே. சரி, போயிட்டு வாங்க சார். பாத்திபா, சகல இருந்தாரேன்னு நான் சும்மா இருந்தேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. பொட்டி பொடிக்கை கட்டிட்டு பேசாம போக வேண்டியதானே? இப்படி எல்லாம் செஞ்சு ரஜினி மனசுல எதுக்கு ஆசை தூண்டி விடுற? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க. பின்ன என்ன பார்த்திபா, கூட சேர்ந்து வாழ போறவன் இதெல்லாம் செஞ்சா ஒரு அர்த்தம் இருக்கு. போற நேரத்திலையும் அவன் மனசை கலைச்சு விட்டுட்டு போக பாக்குறியே. சரி, ஓகே. அப்ப நான் இதை கொடுக்கலண்ணே. அப்ப கூட ரஜினி விட்டு போக மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வர மாட்டேங்குது பாத்தியா? போட்டோவை கொடுக்க மாட்டானா? போய் கொடு. போ அண்ணா, குடுன்னு சொல்றல, போ. நோ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க போனை வைங்க சார். நான் உங்க மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன். இல்ல சார், நீங்க பண்ணது தப்பு. ஏன் கிரெடிட் கார்டை என்ன கேட்காம நீங்க எப்படி பிளாக் பண்ணலாம்? பாத்திபா, இங்க நிக்கிறா. போய் கொடுப்போம். இல்ல சார், நீங்க என்கிட்ட சொல்லிருங்க. தப்பு நீங்க தான் சார் பண்ணிருக்கீங்க. பின்ன எப்படி சார்? இல்ல, அதெல்லாம் முடியாது. நீங்க முதல்ல உங்க மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்க. டெல் மீ சார். ஒரு நிமிஷம். இல்லங்க, என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க மேனேஜர் கிட்ட சொல்லுங்க. ராதிகா, வா. என்னக்கா? இங்க பாருங்க, உங்க மேனேஜர் உடனே இப்ப எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுவேன். என்ன பார்த்திபா? இந்தாங்க. என்ன இது? இது உங்களோட. இந்த கவர்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஆனா நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம். பாருங்களேன். பாருங்க. பார்த்திபா, ஒரு கால் பேசணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாமா? இத பாருங்க, அந்த டென்ஷன் தானா போயிடும். சரி, நீ வச்சிரு, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஹலோ, பாருங்க. ஏங்க, நான் உங்ககிட்ட முதலே சொன்னேன்லங்க, ஏன் திரும்ப கன்வின்ஸ் பண்ண கால் பண்றீங்க? ஓகேவாண்ணா? நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும். அக்கா, சீக்கிரம் வா. நீங்க நான் சொன்ன மாதிரி முதல்ல செய்யுங்க. எதுவா இருந்தாலும் பிளாக் பண்ணது சரி பண்ணதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். ஓகே.
டைவர்ஸா? இதான் எனக்கு கொடுக்க நினைக்கிற சர்ப்ரைஸா பார்த்திபா? என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுன்னு நேர்ல வந்து சொல்றதுக்கு தைரியம் இல்லை உனக்கு? என்கிட்ட இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு போறியா? பாஸ்போர்ட் அப்ளை பண்ண, விசா அப்ளை பண்ண, இப்ப என்னை விட்டு போகணும்னு முடிவே பண்ணிட்டியா? சரி, இதான் உன் ஆசைன்னா, என்கிட்ட இருந்து இதுதான் உனக்கு வேணும்னா நான் கொடுக்குறேன் பார்த்திபா. உனக்காக நான் கொடுக்குறேன். பார்த்திபா, என்னங்க பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்துட்டீங்களா? ஆனா அதுக்கான எந்த ரியாக்ஷனும் உங்க முகத்துல தெரியலையே. நீதான் இப்பெல்லாம் எதையுமே என்கிட்ட நேரடியாவே பேசுறது இல்லையே. அதான் நானும் அதே மாதிரியே உனக்கு சொல்ல வேண்டிய பதில் இதுக்குள்ள வச்சிருக்கேன். நீ எனக்கு ஒரு பரிசு கொடுத்த. உனக்கான பரிசு இதுல இருக்கு, எடுத்துக்கோ. ரஜினி, சந்தோஷம் தானே பார்த்திபா? வச்சுக்கோ. நான் உங்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க மொத்தமாவே விலகி போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடி பாத்து வரக்கூடாதா? அம்மா, நீங்க முதல்ல பாத்து போங்க. போடி. இந்தாங்க. ராதிகா, இங்க வாயே. என்னன்னு சொல்லு. இவ ஒருத்தி. ஏய், இங்க வான்னு சொல்றல்ல. என்ன? என்ன? ஏய் ராதிகா, பாத்து. ராதிகா, ராதிகா, பாஸ், முடிச்ச பாருக்காச்சு.
உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத ராதிகா. ஒன்னும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ ஃபர்ஸ்ட் என்ன கீழே இறக்கி விடு. என்ன ராதிகா, கீழே விழ போனவள எப்படி பெர்ஃபெக்ட் டைமிங்ல தூக்கி இருக்கேன், நீ என்னடான்னா மனசாட்சி இல்லாம இறக்கி விடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, நான் மனசாட்சி இல்லாதவதான். அதனால தானே நீ எதுவுமே வேண்டான்னு என்னை விட்டுட்டு போன. இப்ப என்ன, ஃபர்ஸ்ட் என்ன இறக்கி விட. நீ என்ன வேணான்னு சொல்லுவ, நான் உன்னை வேணான்னு சொல்லுவேன். நான் உன்னை கலாச்சேன், நீ என்ன கலாச்ச. நான் அப்பப்போ உன்னை மாறி விட்டேன், நீயும் அதே மாதிரி என்ன பண்ண. இதெல்லாம் நடக்கிறது நீயும் நானும் புருஷன் முட்டாடின்ற அடிப்படையான விஷயம். இதெல்லாம் இல்லாம ரிலேஷன்ஷிப்ல என்னதான் சுவாரஸ்யம் இருக்கு சொல்லு? நிஜமாவா சொல்ற? ஏய், ஆமா ராதிகா, நம்ம 2 பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதுக்காக நீ நானும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? இதுக்கே நம்ம பிரிஞ்சு போயிடணும்னு நினைச்சா உலகத்துல குடும்பன்ற ஒரு அமைப்பே இல்லாம போயிடும். போதும் அரவிந்த், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வலிக்கு விழ போனவளை புடிச்சுக்கிட்டு அதுக்காக ஒரு கதை வேற சொல்லிட்டு இருக்க. நிஜத்துல நீ இப்படி ஒரு ஆளே கிடையாது. ஐயோ, ஹேய், இல்லடா, சீரியஸா தான் சொல்றேன். அப்போ அத ப்ரூவ் பண்ணு. எப்படி ப்ரூவ் பண்ணும்? கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடு. எந்த கேஸ்? அதான் இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு ஸ்டே வாங்கிருக்கீங்களே, அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடு. சரி, அவ்வளவுதானே, போட்டு கொடுத்தா போச்சு. நிஜமாவா? நிஜமா தான் ராதிகா. அப்ப நான் சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி உங்க பங்கு வேண்டாம், நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிடட்டுமா? ஷூர், சூப்பர். அப்படியே உனக்கும் பங்கு வேணான்னு சொல்லிடு. நான் எதுக்கு சொல்லணும்? இந்த பங்கு வந்துதான் நமக்கு நிறைய போதா என்ன? நம்ம கிட்ட இல்லாத காசு பணமா? நானே வேணாங்கிறேன், உனக்கு என்ன? அது முடியாது. அப்போ நீ சொல்றத நானும் செய்ய முடியாது. இதுதான் நீ என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொன்ன லட்சணமா? கொஞ்சமாச்சும் நியாயமா நடந்துக்கணும் ராதிகா. உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச உங்க அக்கா கிட்ட நீ வீம்பு காட்டுறது சரியில்லை ராதிகா. எனக்காக வேண்டாம், ரஜினிக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா? அதான பார்த்தேன். உனக்கு எப்பவுமே என்னை விட அவதான் முக்கியம். இதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆஃப் கோர்ஸ் ராதிகா, உன்னை விட ரஜினி மேல எனக்கு நிறைய அன்பும் மரியாதையும் எப்பவுமே இருக்கு. ஆனா இப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க என் பொண்டாட்டியோட அக்காங்கிறது தான். அவங்க மேல நான் அன்பா இருக்கிறதுக்கு காரணம் நீதான் ராதிகா. சும்மா இப்படி எமோஷனலா டிராமாலாம் பண்ணாத அரவிந்த். முடிவா சொல்றேன், நான் உனக்கு வேணும்னா நீ கையெழுத்து போடணும். ராதிகா, நான் எமோஷனல் டிராமாலாம் பண்ணல, நீ தான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற. நானும் முடிவா சொல்றேன், உனக்கு நான் வேணும்னா இதுல எந்த பங்கும் வேணான்னு சொல்லிட்டு என் கூட வந்துரு. இப்ப கூட பாதி உன் பக்கம் தான் பேசிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டை விற்க விட மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன்லாம் சொல்ல வரல. நீ கேட்டதுக்காக நான் கையெழுத்து போட்டு தரேன். வீட்டை விற்கிறது விற்காம தடுக்கிறது இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். நீ பங்கு வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வா, நம்ம லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். வாய்ப்பே இல்ல. உன்னை என்ன பண்றது, எப்படி ஏன் பக்கம் கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உனக்கு எதிரா உன் முன்னாடி நான் தான் வந்து நிப்பேன். என்னை தாண்டி உன்னால போகவே முடியாது. அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம்.
மறுபடியும் பிடிச்ச மாதிரி கேச்சு. என் செல்லத்தை கீழே விழ நான் என்னைக்கும் விட மாட்டேன். அதே நேரத்துல ரஜினியை தள்ளி விடணும்னு நீ நினைச்சா அதையும் செய்ய விட மாட்டேன். அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். ஒரு நிமிஷம் சொல்லு ரஜினி. எல்லாத்தையும் சரியா பண்ற நீ ராதிகா விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிற? எனக்காக நீ அவளை விட்டு தள்ளி நின்னு கஷ்டப்படுறியோன்னு எனக்கு தோணுது அரவிந்த். உன் வாழ்க்கையை எனக்காக வேஸ்ட் பண்ணாம அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்ல. ரஜினி, இப்ப என்னால அவ கூட சந்தோஷமா வாழ முடியாது. ஏன் அவளை உனக்கு பிடிக்கலையா? நீ ராதிகாவை லவ் பண்ணவே இல்லையா? லவ் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஸ்டேஜில் நாங்கள் எப்போவோ தாண்டியாச்சு. கல்யாணன்றது ஒரு கமிட்மெண்ட். அவ கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன். அவ வயிற்றுல என் குழந்தை வளருது. லவ் பண்ணுறதை தாண்டி அடுத்த லெவலில் நாங்கள் இருக்கோம்.